வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மக்களே. நான் கார்த்திக். நீங்கள் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் பாலக்காட்டில் இருக்க மலம்புழா டேமுங்க. நீங்கள் கேரளா பாலக்காடு பக்கம் டூர் போனீங்கன்னா இந்த மலம்புழா டேம் மிஸ் பண்ணாமல் போங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஒரு ஃபுல் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸுங்க இந்த இடம். ஸோ இன்றைக்கி என் கூட வாங்க இந்த மலம்புழா டேம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வருவோம். பாலக்காடு டவுன்லேருந்து பஸ் ஏறி மலம்புழா டேம் போயிட்டுருக்கீங்க. டவுன்லேருந்து வெறும் 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இந்த மலம்புழா டேமு. போகிற வழியெல்லாம் சூப்பராக இருக்குங்க. டவுன்லேருந்து பஸ் வர நல்லா ஈஸியாக கிடைக்குது. உள்ளே போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 30 ரூபா டிக்கெட் வாங்குறாங்க. கேமராவுக்குலாம் ஒன்றும் கேட்கல. நான் கேமரா முன்னாடி தான் கொண்டு போனேன். கேமராவுக்குலாம் டிக்கெட் ஒன்றும் கேட்கல அவங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் இப்போ சும்மா சாரல் மட்டும் தான் அடிச்சிட்ருக்கு. நான் காலையில் சீக்கிரமாகவே கிளம்ப தான் பிளானுங்க. ஆனால் காலையில் 4 மணிலேருந்து பாலக்காட்டில் சரியான மழைங்க, நிற்காமல் பெஞ்சிட்ருக்கு. சரி, அதுக்கப்புறம் வெதர் பார்த்தா ஃபுல்லாக மழை போட்டிருக்கு. சரி, நம்ம வர்றதே வீக்கெண்ட் மட்டும்தானே, அதுவும் பிளான் கேன்சல் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மழையிலே வந்துட்டேன். நான் கிளம்பும்போது நல்ல மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. கொடையை பிடிச்சி கிளம்பி வந்துட்டேன். மழை அப்பப்போ பெருசாகுது, அப்பப்போ கம்மியாகுது. ஆனால் கண்டிப்பாக நிற்கிற மாதிரி தெரியலை. எது எப்படியோ மழை பெஞ்சு கேரளா எப்படி இருக்குன்னா இந்த மூவிஸ்லாம் காட்டுவாங்க இல்லையா, அழகாக காட்டுவாங்க இல்லையா, அப்படியே இருக்குங்க. சூப்பராக இருக்குது கேரளா மழை பெய்யும் போது. இந்த இடத்த பாருங்களேன், அப்படியே மரத்தோட பிரான்ச் எல்லாம் ஒரே மாதிரி கொடை மாதிரி கவராக இருக்குது. நல்லா பச்சை பசேல்னு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. அப்படியே ஒரு வாக் போவோம். போயிட்டு நீங்கள் பின்னாடி பார்க்குறீங்க இல்லையா அந்த சுவர், அதுக்கு பின்னாடி தான் டேம் இருக்குது. இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பார்க் இருக்குது. அப்படியே மேலே போய் அந்த வியூ பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த ரோப்பாக இருக்குது இல்லையா, ஸோ அதில் போனால் நல்லா இருக்கும் இல்லையா, அந்த வியூலாம் சூப்பராக இருக்கும் இல்லையா. ஸோ அதுலேயும் போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேலே போய் வியூ பார்ப்போமா இல்லை ரோப் காரில் போவான்னு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஆனால் எனக்கு என்னென்னு தோணுதுன்னா ஃபஸ்ட் ரோப் காரில் போயிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் லஞ்ச் டைம் அதுன்னு சொல்லிட்டு போகிறானுங்க. ஒரு வழியாக ஏறி உட்காந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் எங்கேயுமே ரோப் காரில் ஏறினதில்லை. இப்போ நான் ரோப் காரில் ஏறினேன் இல்லையா, எப்படி தெரியுமா இருந்துச்சு அது. வந்து நிற்கிறேன், டிக்கெட் வாங்கும்போது வந்து நிற்கிறேன். இந்த இடத்துல நிற்க சொன்னாங்க. அப்படி நான் பார்க்கறதுக்குள்ளே பின்னாடி ஒரு மெஷின் வந்துச்சு, ஏற உட்கார சொன்னாங்க. அதை கரண்டி மூடி அப்படியே போயிட்டுருக்கு. அதாவது மூவிங்லேயே ஏற சொல்லிட்டாங்க, நிற்கிறதுலாம் கிடையாது. ஒருவேளை ஃபேமிலி வந்தாலும் இப்படி தான் பண்ணுவாங்களா? அப்போ அவங்களாம் எப்படி ஏறுவாங்க, மூவிங்லேயே எப்படி ஏறுவாங்க? ஒரு செகண்ட் கூட டைம் கொடுக்கல. ஆக்சுவலாக இவங்க பைத்தியக்காரத்தனமாக இன்னொரு விஷயம் பண்ணி வச்சுருக்கானுங்க. என்னன்னு சொல்கிறேன், இப்போ இந்த பார்க் வந்து ரொம்ப பெரிய பார்க்கு. நான் உள்ளே வந்துட்டேன், ரொம்ப தூரம் வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த ரோப்பர் போகலான்னு பார்த்தா வெளியே போகணும்னு சொல்கிறாங்க. இந்த பார்க்கை விட்டு வெளியே போயிட்டு அந்த பார்க்கை ஒரு சுற்றி பின்னாடி வந்து அதுலேருந்து ஏறி வரணும். இப்படி இருந்தால் யார் வருவாங்க சொல்லுங்கள்? அப்புறம் ஏன்டா நீ வந்தேன்னு தானே கேட்குறீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோப் காரில் வந்தால் இந்த பார்க்கோட ஃபுல் வியூ எடுக்க முடியும் இல்லையா, அதுக்காக தாங்க வந்தேன். காத்துக்கு அந்த ரோப் கார் அப்படியே ஆடுதுங்க, அவ்வளோ காற்று இருக்குது. இந்த வியூலாம் பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. கீழே அந்த தாமிர பாண்டு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த லேக், அது என்னது ஓடையா. ஆனால் கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. ஒரு ஆளுக்கு 77 ரூபா மட்டும் தான் டிக்கெட்டு. ஒருத்துங்க சூப்பராக இருக்குது. கரெக்டாக இந்த இது இருக்கு இல்லையா, இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அங்கே வரும்போது ஒரு மாதிரி ஒரு வைப்ரேஷன் அடிக்கிறது, நல்லா ஆடுது. கீழே கலந்து விழுந்துருமோன்னு தான் இருக்குது பார்க்க. அப்படிதான் இருக்குது. சூப்பருங்க, சான்ஸே இல்லை. வியூ பாருங்க அப்படியே. இங்கே தெரியுதாங்க ஹேங்கிங் பிரிட்ஜ், அங்கேயும் போவோம். ஆக்சுவலாக நான் நினச்சேன் இந்த டேமுக்கெல்லாம் வந்து வீடியோ போடுறது ஒர்த்தான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஒர்த் தாங்க, சூப்பராக இருக்குங்க. ஓஹோ, போட்டிங் வேறு இருக்குங்க. இந்த போட்டிங் போகிற பாதை பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல இந்த இடம்.
இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த ரோக்காலில் வந்தால் மட்டும்தாங்க எல்லாத்தையும் பார்க்க முடியும். இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா பார்க்கணும்னா ரொம்ப டைம் ஆகும். அந்த பஸ் தான் இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. அப்படி பின்னாடி திரும்பி பார்த்தா சூப்பராக இருக்குங்க இந்த பார்க்குறதுக்கு. 77 ரூபாய்க்கு ஒர்க்குங்க. அவ்வளோதான், பக்கத்தில் வந்துட்டோங்க. தயவு செஞ்சு திரும்பி கொண்டு போய் விட்டுருங்கப்பா, நடக்கெல்லாம் விட்டுறாதீங்க. அப்படியே இந்த வழியாக வந்தால் பின்னாடி ஒரு சுற்றி குடிக்க போயிட்டாங்க. இறங்குற வேலை இல்லை, நிம்மதி. நான் கூட இறங்க வச்சுருவாங்களான்னு நினச்சேன், மறுபடியும் இல்லை. பேக் எடுத்து முன்னாடி வச்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே கீழே வச்சேன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ பெரிய கேப் இருக்குது பாருங்கள், அப்படியே கீழே விழுந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஃபோனு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பத்திரமா வச்சுக்கோங்க. வரதுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ரிப்பேர்டாக வாங்க. எது கீழே விழுந்தாலும் கஷ்டம் தான், கிடைக்காது. ஏன்னா இப்போ ஃபோன் பாக்கெட்டில் இருக்குது, அது கீழே விழுந்தாலும் கிடைக்காது. இடத்துலையும் ஃபுல்லாமே கேப் இருக்குது. ஆனால் உங்களுக்கு இங்கேருந்து இந்த ரோக்கலில் வர்றது வந்து நீங்கள் ஃபுல் பார்க்கையும் ஃபுல் வியூவையும் பார்க்க எதுக்கு, அந்த வியூலாம் பார்த்தீங்க இல்லையா, அந்த டேமோட வியூ எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ரிட்டர்ன் போகணுன்னா மறுபடியும் வெளியே போய் சுற்றி அந்த பார்க்கு உள்ளே வரணும். இதுக்கு மேலே வந்து போனீங்கன்னா அந்த டேம் மேலே போகிற வழி இருக்குங்க. ஆனால் கேட்டு பூட்டியிருக்கா இல்லையான்னு சொல்லி பக்கத்தில் போனால் தான் தெரியும். கடுப்பேற்றுறாங்க மயிலாடு. இந்த மலையில் நடக்க வைக்கிறானுங்க, அங்கே உள்ள அலௌடு இல்லை. மறுபடியும் இவ்வளோ தூரம் சுற்றி போயிட்டு தான் உள்ள பார்க் வெளில வரணும். நல்லா பண்ணுறீங்கடா. அதாவது ஃபேமிலியாக டூர் வர்றவங்களுக்கு இது ஒரு நல்ல இடம் தாங்க. ஏன்னா இங்கே ஒரு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு அக்வேரியம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பக்கம் நான் பார்த்தேன் பாம்பு பண்ண ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் குழந்தைங்களோட வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான பிளேஸ் தாங்க. அந்த டேமுக்கு மேலே வந்துட்டேன், அந்த வியூ காட்டுறேன், நீங்களே பாருங்கள். மறுபடியும் மழை வந்துருச்சுங்க, விட்டு விட்டு வருதுங்க, என்னன்னே புரியல. மழை வராத போது அந்த வியூலாம் கிளியராக தெரியும், மழை வரும்போது இந்த வியூஸ்லாம் அவ்வளோவா தெரியாது. ஆக்சுவலாக நான் பாலக்காட்டுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். நான் மட்டும் வரல, ஒய்ஃபோட வந்தேன். பைக் ட்ரிப்புக்காக வந்தேங்க. மதுரையிலேருந்து கிளம்பி பொள்ளாச்சி, பாலக்காடு, கோயம்புத்தூர்னு சொல்லி போனோம். அப்போ வந்து இந்த டேமுக்கு வந்தோம். இந்த வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதனால் கண்டிப்பாக வந்து இங்கே மறுபடியும் வந்து வீடியோ போடுவோம் தான் வந்தேன். இந்த டேமுக்கு நடுவில் அங்கங்கே பாறை மாதிரி இருக்கிறது பார்க்க சூப்பராக இருக்குது. மழை ஜோன்னு பெய்யுதுங்க. மழை நல்லா சூப்பர் மழைங்க, பெருசாக வந்துருச்சுங்க. அப்படியே இந்த டேமை பாருங்களேன், அந்த காற்றுக்கு அந்த அலையாலையாது அப்படியே ஆடும்போது சூப்பராக இருக்குது. கேமராவில் விழுகுதா இல்லையான்னு தெரியல, சூப்பராக இருக்குல்ல, விழுகுது. எனக்கு என்னமோ நம்ம பார்த்தா ஒரு ஐலாண்டில் நிற்கிற ஃபீல் வருதுங்க இதெல்லாம் பார்த்தா. ஆஹா, எப்படி என் கெட்டப்பு. மறுபடியும் கீழே போயிட்டு பேக்கில் இருந்த இது எல்லாமே எடுத்து போட்டுட்டு வரேங்க. இன்றைக்கி மழை எப்படி பெஞ்சாலும் சரிங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக எடுக்காமல் போகிறதில்ல. மான்சூன் அப்போ கேரளா வர்றோம், ஸோ கண்டிப்பாக தெரியும் மழை வரும்னு சொல்லிட்டு. அதனால் நேற்றே பஸ் ஸ்டாண்டில் இதை வாங்கி வச்சிட்டேன். வெறும் 120 ரூபா தாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல. கேரளாவோட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் இதை தான் போட்டு திரியிறாங்க. ஏன்னா இதுதான் சீப் அண்ட் பெஸ்ட் ஆப்ஷனுங்க. நான் வரும்போது நல்லா சாரல் அடிச்சிட்டு இருந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறம் பெரிய மழை வந்துச்சு. இப்போ மழை பெஞ்சு நின்ன பிறகு அப்படியே இந்த வியூ மாறிட்டு பாருங்கள். இது தண்ணி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் தானே இருக்குது. ஆனால் நாங்கள் வந்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி பறிக்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் அவ்வளோ ஹைட்டில் இருந்துச்சுங்க, ரொம்ப பக்கமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த அழகான மலைக்கு நடுவில் சன்செட் ஆகிட்டு இருந்துச்சு. சன்செட்டோட இந்த டேம்லேருந்து போகிற அந்த நதியோட வியூ பார்க்கும்போது அப்படி இருந்துச்சுங்க. நான் ஃபோனில் அந்த கிளிப்பு தேடி பார்க்குறேன், முடிஞ்சால் போடுறேன். இந்த டேம் வந்து ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு மாதிரி அழகாக இருக்குங்க. இப்போ மழை பெய்யும் போது பார்த்திங்கன்னா இது ஒரு அழகாக இருக்குது, மழை பெய்யாத போது அது ஒரு அழகாக இருக்குது.
நீங்கள் சன் செட்டப்பாக வந்தீங்கன்னா அது அதை விட சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் தான் போயிட்டுருக்கேன். அங்கே பார்த்தா வியூ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், போய் பார்ப்போம். அந்த டேமை ஒட்டி கீழே நடந்து போகிறது சூப்பராக இருக்குது. அங்கே தெரியுது இல்லையா டேமு, ஒருவேளை அங்கே தண்ணி விழுகும்போது இங்கே பக்கத்தில் இருந்து பார்த்தா சூப்பராக இருக்கும்ல. அப்படியே டேமு பக்கத்துலேயே இருக்குங்க இந்த ஹேங்கிங் பிரிட்ஜு, ரொம்ப பக்கமாக இருக்குங்க. அப்போ தண்ணி விழுகும்போது இங்கே அலோவ் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும்ல. அப்படியே நடந்து போகும்போது கொஞ்சம் லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணாலே ஆடுது, லைட்டாக ஆடினாலும் ஆடுது. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பாசி பிடிச்சி இந்த பச்சை பசேல்னு இருக்குங்க. அந்த தண்ணியோட கலரும் இந்த தண்ணியோட கலரும் வித்தியாசம் பாருங்கள். நல்லா இருக்குங்க இந்த இடம், இந்த டேமு, இந்த வியூவு, பக்கத்துலேயே இந்த ஹேங்கிங் பிரிட்ஜு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. வந்தது ஒரு கண்டிப்பாக ஒர்த்து தாங்க. இந்த முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த இடத்துல போட்டிங்கும் இருக்குங்க. இந்த லொக்கேஷனில் நீங்கள் போட்டிங் போனீங்கன்னா அது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ என்னங்க, மலம்புலா டேம் நல்லா இருந்துச்சா? வந்தது ஒர்த்தா? கண்டிப்பாக ஒர்த்துங்க. ஸோ நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு வாங்க, எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்குவோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல இடத்துல இருந்து மீட் பண்ணுவாங்க.